My dear students, this is class 11 maths, chapter 3 trigonometry, exercise 3.8 question number 3 question என்னன்னா cos theta plus cos 3 theta equal to 2 cos 2 theta. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 cos c minus d by 2. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய சி வந்து இது, டி வந்து இது. நீங்கள் எதுனா எடுத்துக்கலாம், நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்காச்சா, இதை கூட சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு கூட எடுத்துக்கலாம். தட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 2 cos 3 theta plus theta by 2 cos 3 theta minus theta by 2 ஓகே ஈக்குவல் டு 2 cos 2 theta இந்த பக்கம். இப்போது 2 cos 3 theta plus theta 4 theta by 2 இங்கே பார்த்தீங்கன்னா 3 thetaல ஒரு theta கழிச்சிட்டோம்னா 2 theta by 2 ஈக்குவல் டு 2 cos 2 theta. ஓகேவா? இப்போ இது 2 டேபிளில் கட் பண்ணிக்கலாம், அதே போல் இது 2 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 cos 2 theta cos theta இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 2 cos theta, சாரி 2 cos 2 theta ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், 2 cos 2 theta இதுலேயும் இருக்குது, 2 cos 2 theta இதுலேயும் இருக்குது. ஸோ அதை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2 cos 2 theta காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன மீந்திருக்குன்னா cos theta மீந்திருக்கு. இங்கே மொத்தமே வந்துடுச்சு வெளியே. 2 cos 2 theta மொத்தமே வெளியே வந்த பிறகு ஒரு -1 மட்டும்தான் போட முடியும். ஈக்குவல் டு 0. அப்போது எனக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிடுது. 2 cos 2 theta ஈக்குவல் டு 0, cos theta minus 1 equal to 0. இது போல் ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 0 கடையில் எடுத்துன்னு போனால் அகெயின் cos 2 theta equal to 0. ஓகே, அதே போல் இந்த சைடில் cos theta minus 1 அந்த பக்கம் போனதுன்னா +1. ஓகேவா? வாங்க, cos theta equal to 0 வந்தால் theta equal to 2n plus 1 pi by 2. n belongs to integer. ஓகே, அப்போ நான் என்ன எழுத போகிறேன், இங்கே தீட்டாவோட பிளேஸில் 2 theta கரெக்டா? அப்போ 2 theta ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2 n belongs to integer. இப்போ இந்த 2 அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாம். அப்போது theta ஈக்குவல் டு 2n plus 1 pi by 4 ஆகிடும். அந்த 2 போயிட்டு இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும். கரெக்டா? ஸோ n belongs to integer. இது ஒரு ஆன்சர். இப்போ இங்கே வாங்க, cos theta equal to 1 வந்திருக்கு. அப்போ cos theta equal to 1க்கு பதிலாக cos 0ன்னு எழுதலாம். cos 0க்கு தானே வேல்யூ 1. அப்போது என்னோட ஆல்பா யார்? 0. ஓகே, அப்போது இங்கே வாங்க, இப்போ cos theta equal to cos alpha ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சா? அண்ட் 0 ஆல்சோ பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். 0 பிலாங்ஸ் டு 0, pi இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது இந்த ஆங்கிள். அப்போ நான் வேல்யூ எழுத போகிறேன். theta equal to 2n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாக்கு பதிலாக 0 போட போகிறேன். ஓகேவா? n பிலாங்ஸ் டு இன்டீஜர். இப்போது 0 போட தேவையில்லை. அடுத்த ஸ்டெப்பில் தீட்டா ஈக்குவல் டு 2n பைன்னே எழுதிக்கிறேன். ஓகேவா? n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, ஸோ இது போல் ரெண்டு ஆன்சர் கிடைக்கும், இது அல்லது அது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.